யாத்ராகம புஸ்தகத்திலே 20வது அதிகாரம், அதிலே 24வது வசனம் மாத்திரம் வாசி. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வசனம் இது. பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். நம்முடைய அடியானை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும். வந்திருக்கிற மக்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் நான் வாசிக்கும்போது, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலிகளையும் சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மேலே உள்ள வசனம் எல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதை குறிக்கிறது, ஆராதனை செய்கிறதை குறிக்கிறது. ஆமென். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி ஆடுகளை பலி செலுத்த, இது எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக, அவரை ஆராதிக்கிறதாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த மாதிரி பலிகள் இன்றைக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். அதனாலே நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவருக்கு மகிமையை கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதிக்கிறோம். இதே இந்த காலத்திலே கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு பலியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இதெல்லாம் சொல்லிட்டு நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் ஆமென் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் விரும்புகிறது, அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்கெல்லாம் மனிதனை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் விலகி விடுவார். அல்லேலூயா. அதனால தான் கடவுள் சொல்லியிருக்கிறார், என் மகிமையை மனுஷனுக்கும் என் மகிமையை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த விக்கிரகத்தோடு மனிதனையும் கடவுள் சேர்க்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்களுக்கும் அதிக மகிமையை செலுத்துகிறார்கள், விக்கிரகங்களுக்கும் மகிமையை செலுத்துகிறார்கள். அதனாலே ஸ்தோத்திரம், நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கும் மகிமையை செலுத்தக்கூடாது, ஒரு விக்கிரகங்களுக்கும் மகிமையை செலுத்தக்கூடாது. நாம் செலுத்துகிற மகிமை அது கர்த்தருக்கு மாத்திரம்தான். ஆகவே அவருக்கு நாம் மகிமையை செலுத்தும் பொழுது, அவருக்கு நாம் ஆராதனை செலுத்தும் பொழுது, அவர் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்திலே வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் மனிதர்களை தெய்வங்களாக வணங்குகிறார்கள். பிற மதங்களில், நிறைய மதங்களில் மனிதர்களை தெய்வமாக வணங்குகிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், மனிதனை நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயோ நம்முடைய வீட்டிலேயோ உயர்த்தி பேசக்கூடாது, உயர்த்தி அவன் சிந்திக்கக்கூடாது. ஆகவே உயர்த்தி சிந்திக்கிறதும் எண்ணுகிறதும் அது ஆண்டவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மேன்மையா மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிறாங்க. அது யாராலே வருகிறது? அது கர்த்தராலே வந்தது. அல்லேலூயா. அந்த கனமும் மகிமையும் கர்த்தராலே வந்தது. ஆகவே நாம் அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாமல் மனிதனுக்கு செலுத்துகிறோம். மனிதர்களுக்கு செலுத்தும் பொழுது அது அவர்களுக்கும் கஷ்டமாக மாறிவிடும், தேவன் இருதயத்தையும் கஷ்டப்படுத்துகிறதாக மாறிவிடும். ஆகவே ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கடவுள் நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலே மனிதனை எந்த இடத்திலும் உயர்த்தக்கூடாது, அவர்களை மதிக்கணும், கனம் பண்ணணும்.
அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு நாம் மரியாளை வணங்குவதில்லை? ஸ்தோத்ரா. இயேசுவை பெற்றெடுத்த மரியாளை நாம் ஏன் வணங்குவதில்லை? பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் ஒரு கணத்துக்குரிய பாத்திரமே தவிர ஒரு தெய்வத்துக்குரிய மகிமையை வாங்கி கொள்ளுகிற ஒரு பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. தெய்வத்துக்குரிய மகிமையை வாங்கி கொள்ளுகிற ஒரு பாத்திரம் அல்ல என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அதனாலேயே நாம் அதை விட்டு வெளியே வந்தோம். அல்லேலூயா. அவை அப்படி மனிதர்களை, செத்து போன மனிதர்களை நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் மகிமையை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே இந்த உலகத்திலே நாம் அவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இந்த உலகத்தில் ஏசப்பாவுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நாமத்தை நாம் எப்படியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தலாம்? நம்முடைய வீட்டிலே வசனங்களை செவுத்தில் எழுதலாம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் டிஷர்ட்டில் ஜீசஸ் லவ் அப்படி சொல்லி எழுதிட்டு பஸ்ஸில் போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு பாஸ்டரும் ஒரு நாட்டுக்கு போனோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற இலங்கைக்கு. அவர் ஏர்போர்ட்டில் அவர் ஒயிட் சட்டையும் ஒயிட் வேட்டியும் உடுத்திருப்பார். ஆனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு போன உடனே ஒரு டிஷர்ட்டை தூக்கி, வெள்ளை டிஷர்ட்டை தூக்கி தலையில் மாட்டிட்டார். இப்படி தலைவலியை மாட்டி சட்டைக்கு மேலே தொங்க விட்டுட்டார். அந்த டிஷர்ட் ஃப்ரெண்டில் ஏகப்பட்ட இங்கிலீஷில் இயேசுடைய வார்த்தை இருக்கிறது, பின்பக்கமும் இங்கிலீஷில் இயேசுடைய வார்த்தை இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? நானும் உட்காந்துருக்கிறேன். அவர் இப்படி நடந்து வருகிறார். இப்படியே சுற்றிகிட்டே போகிறார். ஏன்? இந்த வசனத்தை அவங்க மக்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அல்லேலூயா. அவர் பேர் பவுலோஸ் பாஸ்டர். அவர்கிட்ட தான் நான் வளர்ந்தது. அல்லேலூயா. அப்போது அந்த தேவ மனிதன் ஸ்தோத்ரா கடவுள் நாமத்தை அந்த ஏர்போர்ட்டில் நிறைய அதிகாரிகள் கண்ணோட, AK-47 கண்ணோட, நிறைய போலீஸுகள் இராணுவம்லாம் நிற்கிது. ஆனால் அவர் அப்படியெல்லாம் நடந்து தெரிகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அல்லேலூயா, நான் உன்னிடத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த சிந்தை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும் என்கிற ஒரு சிந்தை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். அவர் நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18வது அதிகாரம், அதில் 21வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது போதும் பாருங்கள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்ரா. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த காலத்திலே, ஆகாப் ராஜா காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்காமல் பாகாலை வணங்குகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அதனாலே அந்த தேசத்திலே பஞ்சம், ஆசீர்வாதம் எல்லாம் போயிருச்சு. ஸ்தோத்ரா. ஆகாப் ராஜாவா இருக்கிறான். அவன் மனைவி ஏசபேல் அவனுடைய மனைவியாக இருக்கிறாள். அந்த காலத்தில் எல்லாரும் கர்த்தரை கும்பிடாமல் பாகால்களை வணங்கி, ஸ்தோத்திரம், நாடு ஒரு பயங்கரமான பஞ்சத்துக்குள்ளேயும் இருளுக்குள்ளேயும் போயிருச்சு. மழை இல்லாமல் ஆண்டவர் வானத்திலே மழையை அடைத்து விட்டார். பாருங்க, கடவுளை ஆராதிக்கிற ஜனங்கள் பெருகும் பொழுது ஆண்டவர் தேசத்தை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, இந்த மேகம் இன்னைக்கு சூரியனையே வர விடாம அடைச்சி வச்சிருக்குது. எத்தனை பேர் வெளியே பார்க்குறீங்க? சூரியனை வெளியே விடாம மேகமூட்டமாகவே இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்ன கிழமை?
இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைகள் நல்ல குளிராக உட்கார்ந்து ஆராதிக்கணும் அப்படி சொல்லி சூரியனே உன்னுடைய முகத்தை வெளியே காட்டாதன்னு அடைச்சி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதிக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், இன்னும் 2 நாளில் மழையை கர்த்தர் என்ன செய்வார்? அனுப்புவார். உங்களுக்கு மழை வேண்டாமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா. 2 நாளில் மழை வரப்போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் நாமத்தை ஆராதிக்கும் போது கண்டிப்பாக மழை வரும், விவசாயங்கள் நடக்கும், ஆசீர்வாதம் தேசத்திலே உண்டாகும். பாகால்களை இஸ்ரவேல் மக்கள் வணங்கி அந்த காலத்திலே கத்தரை விட்டு விலக விலக வானத்திலே மழையெல்லாம் நின்று போயிருச்சு. 3 வருடம் மழை இல்லாமல் நின்று போனது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினால் நான் வந்து உன் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் வந்து உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தொழில்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாய். ஆகாப் ராஜா காலத்திலே அவனுடைய மனைவி ஏசபேல், அவள் ஒரு மந்திரவாதியினுடைய மகள் ஏசபேல். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், ராஜாவிலேயே ஒரு மோசமான ராஜா யாருன்னா ஆகாப் ராஜா. ஏனென்றால் மனைவி தூண்டி விட்டபடியெல்லாம் செய்தானாம். ஆமென். கடவுளை விட்டு விலகி பாகால்களுக்கு கோயில்களை உருவாக்கி இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் பாவம் செய்ய அவள் தூண்டி விடுகிறாள் ஏசபேல். அதனால தேசத்திலே ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது நம்முடைய தேசத்திலே நிச்சயமா ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ளே பாடல் சத்தம் கேட்கணும், நம்முடைய வீட்டிலே ஜெப சத்தம் கேட்கணும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்றால் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை மனிதர்கள் திருடி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. மனிதர்கள் மூலமாகத்தான் சாத்தான் பூமியிலே கிரியை செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா, சாத்தானா நின்று ஒரு பெரிய கருப்பு உருவத்தை கண்டு நம்மளை எந்த பயமுறுத்த முடியாது. ஆமென். மனிதர்கள் மூலமாகவே இந்த உலகத்திலே பூமியிலே கிரியை செய்வான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரா, மனிதர்கள் கடவுளுடைய நேரங்களை எடுத்துக்கொள்ளுவார்கள், மனிதர்கள் கர்த்தருடைய மகிமையை எடுத்துக்கொள்ளுவார்கள். அதனால தான் மனுஷனுக்கு என் மகிமையை கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு என் மகிமையை கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அதனாலே நாம் இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, நம்முடைய குடும்ப ஜெபத்தில் கொடுக்க வேண்டிய நேரத்தை அதை அவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒரு பென்னின்னு சொல்கிற ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாராம். அவர் அங்கே போயிருக்கும் பொழுது ஒரு மாலை 6 மணிக்கு ஸ்டேஜில் அவர் ஏறணும். ஆனால் அதுக்கு முன்னே 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஏற்கனவே ஜெபிச்சிருப்பார். ஆனால் அவருடைய ஊழியத்தில் நிறைய நொண்டிகள் நடப்பார்கள், நிறைய குருடர்கள் பார்ப்பார்கள். ஆனால் அந்த தேசத்தில், அந்த வெளிநாட்டில் அவங்களுடைய ஒரு சித்தி மகள் தங்கச்சி அந்த தேசத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வாழுகிறாள். அவள் என் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போகணும்னு சொல்கிறா. அல்லேலூயா. அதனால இவர் அந்த தங்கச்சியுடைய பிரியத்தில் அங்கே போயிட்டு அவர் ரூமுக்கு வரும்பொழுது ஜெபிக்க நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த அட்வான்ஸாக 2 மணி நேரம் ஜெபம் நேரம் இல்லாமல் போயிடுச்சு. உடனே ஜெபிக்க நேரம் இல்லை, நின்று ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் போய் கூட்டத்துக்கு போகிறேன், அட்வான்ஸாக அந்த 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை என்னால் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு போகிறார். போய் கூட்டத்தில் நின்று அவர் எடுத்த செய்திகளை எல்லாம், அவர் எடுத்த வசனங்களை எல்லாம் நல்ல சத்தமாக ஜீவனோடு கத்தி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் ஒரு அற்புதமும் அங்கே நடக்கவில்லை, ஒரு மிராக்கள் எதுவுமே நடக்கலை. இவருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுகிறார், கத்தி ஜெபம் பண்ணுகிறார், ஒரு அற்புதமும் அங்கே இல்லை. ரொம்ப கவலையோட நிறைய பேருக்கு கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார், ஆனால் ஒரு அற்புதமும் இல்லை. கவலையோடு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்னை கொண்டு போய் லாட்ஜில் விடுங்க ஹோட்டலில், அவர் ஓடி போய் அவர் கதவை அடைச்சிட்டு அழுது, ஏசப்பா ஒன்றுமே நடக்கலையே, இந்த கூட்டம் ரொம்ப தோல்வியா முடிஞ்சிட்டேன்னு சொல்லி அழுது கேட்கும் பொழுது ஒரு சத்தம் வருது, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன்னுடைய தங்கச்சிக்கு நீ கொடுத்து விட்டாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அதனாலே நான் அங்க வர முடியவில்லை. ஆமேன். ஸ்தோத்திரா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அன்றைக்கெல்லாம் அழுதாராம்.
அடுத்த நாள் போய் ஜெபம் அங்கே கூட்டத்தில் நிற்கும் பொழுது அதிகமான அற்புதங்கள் அங்கே நடந்ததா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை நுட்பமாக கவனிக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கடவுள் வளைஞ்சு கொடுப்பார் தான், ஆனாலும் கடவுளுடைய ஆமென் அவருடைய மௌனத்தை, அவருடைய சகிப்புத்தன்மையை நீ சோதித்து கொண்டே இருப்பாய் என்றால் உன்னையோடு கூடவே தொடர்ந்து கடவுள் பயணிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் குடும்பமாக அவர் நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தேசமாக கர்த்தரை உயர்த்தும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆகாப் ராஜா காலத்திலே பாகால்களை உயர்த்துகிறார்கள், கர்த்தரை உயர்த்துகிறதை விட்டுவிட்டார்கள். அங்கே மழை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, புல்லு முளைகிறதெல்லாம் நின்று போய்விட்டது. ஹல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரா எலியா ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடக்கிறான். ஏனென்றால் எலியாவை கொல்ல ஆகாப்பும் அவன் மனைவியும் தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாப்பு ஒரு யூதன் தான், ஆனால் அவன் கட்டின அந்த மனைவி ஒரு மந்திரவாதியுடைய மகள். அவள் சொல்லுகிறதின்படி அவன் ஓடினான் ஆமென் என்று பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் தேசத்தை விட்டு போய்விட்டது. அங்கே இருந்த இராணுவம் எவ்வளோ பேர் தெரியுமா? 271 பேர். இஸ்ரவேல் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை 271 பேர் தான் இராணுவம். எவனுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, அவ்வளோ பேர் ஓடி போயிட்டான். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அந்த காலத்திலே எலியா ஒரு குகைக்குள்ளே கடந்து வருகிறான், ஒளிஞ்சு வருகிறான். அங்கே 21 சொல்லுகிறது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளா குந்தி குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. கடவுளுக்கு மகிமையை செலுத்தாமல் பாகாலுக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுளை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாமல் பாகாலை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு 2 நினைவுகளுக்கு இடையில கடந்து சிரமப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஊர்ல நிறைய மக்கள் இருப்பாங்க, கொஞ்சம் இந்த கூட்டங்களுக்கு போவாங்க, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு. ஆனால் இருக்கிற அந்த ரட்சிப்பில்லாத அந்த சபையை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு இருக்காது. அவங்களும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானா தைரியமா வெளியே வந்து கர்த்தரை பின்பற்று. இந்த திருமணத்தில் நிறைய கத்தோலிக்கக்காரங்க வந்திருந்தாங்க, மனைவியுடைய சொந்தக்காரங்க, அப்புறம் மற்ற சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளே போனோம், ஆனால் நல்ல அந்த செய்தி வந்து எங்களை ரொம்ப தொட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை போனதே கிடையாது சபைக்கு. பாருங்க, கடவுள் வந்து ஸ்தோத்ரா அவங்களுடைய ரட்சிப்புக்காக கடவுள் என்னென்னலாம் காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் சில பேர் இவர்தான் உண்மையான கடவுள் என்று தெரிந்தாலும் அதை விட்டுட்டு வர மனசு கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2 நினைவுகளால் நிறைய மக்கள் குந்தி குந்தி நடக்கிறார்கள். ஆனால் நீங்க நாங்க தைரியமா ஒரே நினைவுகளுக்குள்ளே வந்து விட்டோம். கொஞ்சம் பேர் தான் கையை தூக்கி அல்லேலூயா சொல்றாங்க. ஒரே நினைவுக்குள்ளே வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஒரே நினைவு. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய நினைவு தான். ஹல்லேலூயா. அதனால ஒரு பாட்டு சொல்லுகிறது, உங்க நினைப்பாவே ஏசையா உள்ளமெல்லாம் பொங்குதே. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. உங்க நினைப்பாவே நானும் இருக்கிறேன், நீங்களும் என் நினைப்பாவே தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை நினைச்சாலே எனக்கு உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஒரே நினைவு, அது கர்த்தரை குறித்த ஒரு நினைவு, அது ஏசப்பாவை குறித்த நினைவு. அந்த மாதிரி ஒரு நினைவுக்குள்ளே நான் வந்த பின்னாடி, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றுமே சொல்லவில்லை. அல்லேலூயா. இந்த தவறா வாழ்றவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க, தப்பாவே வாழ்ந்துகிட்டே இருக்க பாருங்க, அப்படியே கம்மன்மே இருப்பாங்க.
இந்த கம்மன்னு இருக்கிறவனை குறிச்சாதான் கொஞ்சம் டேஞ்சர். குலைக்கிற நாய் என்ன செய்யாது? கடிக்கவே கிடைக்காது, சும்மா படுத்து கிடக்கிறது தான் டக்குன்னு குலைக்கும். ஒன்றுமே பேசாமல் ஏன் இருக்கிறான் தெரியுமா? நாங்கள்லாம் ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களோடையும் பேச முடியாது, அவங்களோடையும் பேச முடியாது. நாங்கள்லாம் மௌன கலவரக்காரர்கள். மௌன கலவரக்காரர்கள், மௌனமாகவே இருந்து கலவரத்தை செய்கிறவர்கள். அவங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஒன்றுமே பேசாமல் இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். ஏனென்றால் ஸ்தோத்திரா, வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. பாகால தேடி போயிட்டோம். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகிட்டோம். ஆமாம், பேய் உள்ள வந்துருச்சு. பேய் உள்ள வர்றதுனால ஒன்றும் பேச முடியல. ஏன்னா பேசுகிறவர் யார்? எலியா என்கிற ஒரு பெரிய தேவ மனிதன். அல்லேலூயா. அந்த எலியா என்கிற தேவ மனிதனுக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியல. அதனால மௌனமாவே இருந்துருவோம். அல்லேலூயா. அது சோதர ஒன்றும் பேச வேண்டாம், அமைதியாகவே காலத்தை ஓட்டிட்டு போயிடும். அவங்க எல்லாம் பேசாமல் மௌனமா இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சாந்தாக துட்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். போதும். பாருங்கள், இந்த இடத்துல எலியா வந்து பார்க்கும் பொழுது பலிபீடம் எல்லாம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் பாகால்களை வணங்குகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அங்கே பலிபீடம் எல்லாம் உடைஞ்சு தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அவனுக்கு ஒரு கவலை வருது. எலியாவுக்கு பலிபீடம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த கவலை இஸ்ரவேல் மக்களுக்கு வரவில்லை என்றால், அவர்கள் பாகாலை தேடி போய்விட்டார்கள். அல்லேலூயா. இந்த தேவ மனிதனுக்கு அந்த கவலை வருகிறது. ஐயோ, பலிபீடம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, கடவுள் நமக்குள்ளே இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், ஸ்தோத்திரம், சபை ஆமென் உடைஞ்சு கிடக்கிறது. சபையினுடைய அஸ்திவாரங்கள் உடைஞ்சு கிடக்கிறது. சபையினுடைய பரிசுத்தம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறது. சபையில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு சாட்சியா வாழலையே. அந்த கவலை யாருக்கு வருதோ அவர்களுக்குள்ளதான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த கவலையே அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே வரவில்லை. அவர்களுக்குள்ளே பேய் இருக்குது, அவர்களுக்குள்ளே பாகால்கள் இருக்கிறது. இந்த தேவ மனிதனுக்குள்ளதான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இவனுக்கு வர்ற கவலை அவங்களுக்கு வரல. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு கவலை வரணும். கடவுளுடைய சபை இப்படி இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஒருத்தன் இடறினால் என் மனம் எரியாதோ. ஒருத்தன் தவறினா என் மனசுல என் மனசு உடைஞ்சிருது. அல்லேலூயா. ஒரு மனிதன் சரியா வாழலைன்னா என் மனசு உடைஞ்சிருது. ஒருத்தன் இடறினால் என் மனம் எரியாதோ அப்படின்னு சொல்றான். இங்கே பலிபீடம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறது. அதை வந்து கொத்தனார்களை வச்சு ஆமென் அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அல்லேலூயா. நாமும் இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கடவுளுடைய சபையை செப்பனிடணும். ஆமென். கடவுளுடைய சபைக்கு உதவியா இருக்கணும். கடவுளுடைய சபையை ஆமென் எதுலையாவது ஒரு உடைஞ்சிருந்தா அதை ஒட்டணும். ஆமென். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு ஆலயம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கா என்று நாம் சோதிக்க வேண்டும். அப்படி இருந்தா கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கடவுளுடைய சபையை ஆமென் ஸ்தோத்திரம் அசிங்கப்படுத்துவதும், கடவுளுடைய சபையை ஆமென் நாரடிப்பதும், அதை உடைப்பதும், அதை ஸ்தோத்திரம் அது மேல மண்ணெளி போடுவதும் அது சாத்தானுடைய ஒரு வேலை. அல்லேலூயா.
இந்த கவலை அவனுக்கு வந்ததினாலே அதை சரி செய்து அது மேலே விறகுகளை அடுக்கி, ஸ்தோத்ரா, அது மேலே அவன் ஆடுகளை மாடுகளை அவன் அந்த அதுகளை வெட்டி கொண்டு வந்து அது மேலே வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பாருங்கள், இந்த எலியா இந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அது மேலே எல்லா விதமான விறகுகள் பலிகளை எல்லாம் வைத்த பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே, அல்லேலூயா, அந்த நேரம் டயத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்ரா, பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே தேவாலயத்துக்குள்ளே போனார்கள். அப்போ போகும் பொழுது ஒரு முடவன் அவன் பிச்சை கேட்குறான். அவன் சொல்றாங்க, எங்கள்கிட்ட பொண்ணு வெள்ளி கிடையாது, இயேசு நாமத்தில் நீ எழுந்து நட. உடனே எழுந்து நடந்தான். ஜெப நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன் எலியா அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே அப்படி அதெல்லாம் கடைபிடிக்கிறது எதற்காக என்றால், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவர் நாமத்தை உயர்த்த. அந்த நேரத்தை எங்கேயோ கொடுத்துட்டு, ஸ்தோத்ரா, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆமென், அந்த நேரம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சப்பா, ஏசப்பா, ஆமென், கொஞ்சம் மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்லல. அந்த நேரத்தில், ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் நான் ஒரு நாள் நம்ம சபை விசுவாசிகள் ஒருத்தவங்க வீடு ஜெபம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு இரவில் ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக காலையில் 7 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு படுத்துட்டேன். அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு இரவு ஒரு சத்தம் கேட்குறது, உனக்கு ரொம்ப பிரியமான ஒரு விசுவாசி வீட்டுக்கு சரியாக 7 மணி சொல்கிற, ஆனால் இந்த உலகத்தில் நான் தான் உன்னை அதிகமாக அன்பு கூறுகிறேன், ஆனால் எனக்கு எங்கே சரியான நேரம்? அல்லேலூயா. எனக்கு எங்கே சரியான நேரம்? பாருங்க, நீங்க நம்ம சொல்ற வார்த்தையை வச்சே கர்த்தர் பிடிப்பார். எனக்கு எங்கே சரியான நேரம் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் பேசினார். அது தெளிவான ஒரு தேவ சத்தம். என்னோடு கடவுள் பல தடவை பேசினதெல்லாம் என் நோட்டில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு எங்கே சரியான நேரம்? அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா அந்த நேரம் முதலாவது முக்கியம். அது இரண்டாவதாக உம்முடைய வார்த்தையின்படியே. முதலாவது நேரம் முக்கியம். நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ரொம்ப முக்கியமானது. இரண்டாவதாக அந்த வசனத்தில் அவருடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். அல்லேலூயா. எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அவருடைய தரிசனம் இருந்தது, அவருடைய வார்த்தை இருந்தது. அதனாலே அந்த அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அது சோதரா, உம்முடைய வார்த்தையின்படியே. கடவுள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்றால் அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. எலியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். யாரை கேட்கணும் சொல்லுகிறான்? என்னைய கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, தீய வானத்திலிருந்து இறங்கலைன்னா எவ்வளவு வெட்கப்பட்டு எலியா போயிருப்பான். அல்லேலூயா. இங்கே என்ன சவால்? நீ பலிகளை விறகு மேலே வைத்து, ஆடு மாடு பலிகளை
பாகாலை நோக்கி கூப்பிடு. அவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு அக்கினியும் வானத்திலிருந்து இறங்கவில்லை. ஆனா எலியா அவன் இதே மாதிரி பலி செலுத்தி ஜெபம் பண்ணும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஏன் தெரியுமா? அவன் நேரத்தை கடைபிடிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அதை செய்கிறான். உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று விளங்க பண்ணும். ஆமென். 38 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. ஆண்டவர் பாருங்க, என் நாமத்தை நீ பிரஸ்தாப பண்ணுகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒருபோதும் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒருபோதும் நீ தலை குனிஞ்சு நிற்பதற்கு கர்த்தருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீ ஆண்டவருக்கு நீ உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தினா உன்னைய தெய்வம் உன்னை தலை நிமிர பண்ணுவாரே தவிர தலை குனிய ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம வாழ்க்கையில கடவுள் அற்புதம் செய்யணும்னா நம்முடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் நம்முடைய குணமும் அதுதான் கடவுள் ரொம்ப மேன்மையாக நினைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையை தான் கடவுள் பாதத்தில் வைக்கணும். நம்முடைய முழு வாழ்க்கையும் கடவுளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, ஒரு ஊழியக்காரன் குடும்பம் எத்தனை பேருக்கு மனசுல ஆகி ஊழியக்காரன் குடும்பம் அந்த அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பாப்பா. கண்ணாடி மாதிரி. ஊழியக்காரன் குடும்பம் கண்ணாடி மாதிரி. கண்ணாடினா வெட்ட வெளிச்சமா உன் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னாடி திறந்த புஸ்தகமா. அல்லேலூயா. மறைக்கப்பட்டதல்ல, மூடி மறைக்கப்பட்டதல்ல. ஆதாம போல மரத்துக்குள்ள போய் இலைகளுக்குள்ள ஒளிஞ்சு ஆமென் ஸ்தோத்திரா ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே எங்க இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு பயந்து நான் இலைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேன். அப்படி அல்ல ஊழியக்காரன் என்பது ஸ்தோத்திரா ஒரு திறந்த ஒரு ஆமென் புஸ்தகமாக வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க குடும்பத்துல எல்லாமே திறந்த புஸ்தகமா இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமா வாழும் பொழுது நிச்சயமாகவே கடவுள் உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா என்ன பிரச்சனைனா வாழ முடியல. ஆமென். இந்த ராஜசேகர் படிச்சது மாதிரி நடக்க முடியல, அதனால வாழ முடியல. ஏசப்பா நல்ல வாழ்க்கை வாழ முடியல. அதுதான் பிரச்சனை. வாழ முடியல. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியல. ஸ்தோத்திரம். ஏன்? இந்த உலகத்துக்குள்ளே அவ்வளவு பிரச்சனைகளை சாத்தான் நமக்கு கொண்டு வந்து நம்ம இழுக்கிறான் அவன் பக்கமாக. அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரா ஆமென் ஒரு திறந்த ஆமென் ஒரு குடும்பமாக ஸ்தோத்திர ஆண்டவர் உங்களை ஆமென் கடவுளுக்கு முன்னாடி உங்க குடும்பம் இருக்குது. எலியா சொல்லுகிறார், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற நான் இலைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறவன் அல்ல. ஸ்தோத்திரா தேவனுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். எலியா சொல்லுகிறார், அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உமக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். அப்படி கடவுளுக்கு முன்னாடி உங்க குடும்பம் நிக்கணும். அப்படி நின்று பாருங்க, உங்களை கடவுள் நிச்சயமா உயர்த்துவார். ஆமென். நிக்கிறதுல தான் பிரச்சனை. நிக்கிறேன் ஒளிஞ்சு அல்ல, நேர கர்த்தருக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலி விறகுகளை கற்களை மண்ணை பட்சித்து வாய்க்கார்ந்து தண்ணீரை நக்கி போட்டது. வானத்திலிருந்து தீ இறங்கி வருகிறது. அங்க இருந்த ஆடு மாடுகளுடைய அந்த சதைகளை அப்படியே கருகி போகும்படி கர்த்தருடைய அக்கினி செய்கிறது. உன்னை கடவுள் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உன்னை தாங்குவார். நீ எதை விரும்புகிறாயோ அதை செய்வார். அல்லேலூயா. நீ அந்த சம்பவம் மாத்திரம் நடக்கலைன்னா நான் எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பேன் தெரியுமா?
அந்த அக்கினி மாத்திரம் இறங்கி வரலைன்னா எவ்வளவு பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த காரியம் மாத்திரம் என் குடும்பத்தில் நடக்கலைன்னா எவ்வளவு பேருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்றிருப்பேன் தெரியுமா? ஆனா நீ ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அல்லேலூயா, எந்த இடத்திலும் வந்து ஆமே உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு விடுதலையை கண்டிப்பாய் தருவார். நான் விசுவாசிக்கிறேன். நான் கும்பிடுற கடவுள் ஒரு மகா சக்தி உள்ள ஒரு தெய்வம். அவராலே கூடாத ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவராலே முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவரை பலமா விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அவன் எலியா ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து, அந்த வசனம் சொல்லுது வானத்திலிருந்து இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, ஸ்தோத்திரா, அவர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக அவர் எந்த காரியத்தை செய்ய அவர் இறங்கி வருவார். ஆமென். ஏனென்றால் எலியா வாழ்க்கை ஒரு திறந்தவெளி புஸ்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அங்கே இந்த ஆதாம பாருங்க, அவனுக்கு பெரிய பயம், ஒளிஞ்சு கிடக்கிறான். கர்த்தர் வார்த்தையை மீறிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை மீறும் பொழுது பயம் வரும். கடவுளை பார்த்த உடனே பயம் வரும். கடவுளை விட்டு விலகி ஓடுகிறான் ஆதாம். ஆமென். ஒரு மரத்துக்குள்ள போய் ஒளிகிறான். ஸ்தோத்திரா. ஆமென். அது எதுக்கு வருது? வாழ்க்கைக்குள்ளே பாவம் வந்து விட்டது. ஸ்தோத்திரா. அதனாலே கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிறான். எலியா அப்படி கிடையாது. ஸ்தோத்திரா. ஆதாமுடைய வாழ்க்கையில நிறைய சாபம் வந்தது, நிறைய தண்டனைகள் வந்தது. அதுக்கு அடுத்து எலியா வாழ்க்கைகளிலே அற்புதம் நடக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். பலமான தெய்வம் இவர்தான் என்று நிரூபிக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 39 வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த எலியா கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் மூலமாக ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம். இப்போ ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் பக்கமாக எலியா திருப்புகிறார். ஹல்லேலூயா. எலியா ஜனங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தா அவன் ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஜனங்களை தம்பக்கமாக அல்ல. நிறைய பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்க, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் அவங்க இருதயத்தை பூரா கர்த்தர் பக்கமாக திருப்புவான். தன் பக்கமாக திருப்பினா அது சாத்தானுடைய ஒரு வேலை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய மக்கள் ஆமென் அந்த செய்தியை கேட்கிறாங்கன்னு சொல்றதுனால அவர் கர்த்தரோடு நடக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனிதர்களை கர்த்தர் பக்கத்தில் கொண்டு வருகிறாரா, அவங்க இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்புகிறாரா, அதுதான் ஆமென் முக்கியமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், மனுஷனுக்கு மகிமையை கொடுக்காதீங்க. ஆமென். மனுஷனுக்கு மகிமையை கொடுத்துட்டா அது விக்கிரக ஆராதனை. அங்கே கடவுள் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குத்தான் மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அங்கே எலியா ஸ்தோத்திரா மனிதர்களை கர்த்தர் பக்கமாக திருப்புகிறார். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஸ்தோத்திரம். 40 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகால்களின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்கள் பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது பாகால்களுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களை எலியா
கிட்டத்தட்ட ஸ்தோத்திரா ஒரு இடத்துல ஒரு 400 பாகால் தீர்க்கதரிசிகள், இன்னொரு இடத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகள், அவங்களெல்லாம் கொலை செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்கள் தேசத்தில் பெருகினால் ஆமென், மழை வரும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாகால்களுக்கு மகிமை செலுத்துகிறவர்கள் கொலை செய்கிறான். எலியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிடிச்சு கொல்லுங்கன்னு சொல்றான். அவங்களெல்லாம் கொன்ன பின்னாடி தான் தேசத்தில் என்ன வருது? மழை வருகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்கள் தேசத்திலே பெருகும் போது மழை வரும். பாகால்களுக்கு மகிமையை செலுத்துகிறவர்கள் சாகும் பொழுது மழை வரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாகாலுக்கு மகிமை செலுத்துகிறவர்களை கொலை செய்யுங்கள் என்று எலியா சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் கொலை செய்து விட்டார்கள். அப்ப மழை வருது. ஆமென். அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அந்நிய தெய்வங்களுக்கு செலுத்தும் பொழுது தேவன் அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை நிறுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஒரு குடும்பம் மனுஷனுக்கு மகிமையை செலுத்தினா அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் நிறுத்தப்படும். ஆமென். ஒரு குடும்பம் ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துகிற குடும்பமா இருந்தா அந்த தேசத்துல மழை வரும், அந்த குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கும். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நடக்கும். ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 28:9-10. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது, அப்படின்னா அவருடைய கட்டளைகளை கைகொள்றதுனாலே நீ கடவுளை மகிமைப்படுத்துகிறாய். அவருடைய வழிகளிலே நீ நடப்பதனாலே கர்த்தருக்கு மகிமையை நீ செலுத்துகிறாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதை கைகொள்ளுகிறதுனாலே நீ கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாய். அவர் வழிகளில் நடக்கும் போது நீ அப்படி நடந்து கொண்டே வருவாய் என்றால் அவர் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறாய். அல்லேலூயா. அப்படி நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கடவுள் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர். நாமும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமான ஒரு தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது ஒரு பாவம் செய்யும் பொழுது, பத்சேபாளிடத்திலே பாவத்துக்கு உட்பட்ட பொழுது, என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீ என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் என்னை தூசிப்பதற்கு நீ இடம் கொடுத்து விட்டாய், அதனாலே உன் குடும்பத்தில் சில சாபங்கள் வரும் என்று கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். ஆகவே தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நாம் எங்கெல்லாம் பரிசுத்தத்தை ஆமென் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் போகும் பொழுது நாம் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறதை விட்டுட்டு கர்த்தர் நாமத்தை தூசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதனாலே கடவுள் ரொம்ப பரிசுத்தம் உள்ள தெய்வம். கடவுள் ரொம்ப பரிசுத்தம் உள்ள கடவுள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். 2009 வருஷத்துல 2009 ஆண்டுல 7வது மாதம் 24ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு அநேகர் உனக்கு பயப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சத்தம். டேட்டெல்லாம் எழுதி வச்சுக்க பாருங்க. 24ஆம் தேதி 7வது மாதம் 2009 வருஷம் நைட்டு 12 மணி. அதுதான் ஜெப நேரம் எனக்கு அந்த காலத்தில்.
கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று கண்டு அநேகர் உனக்கு பயப்படுவார்கள் என்று கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியிலே நடக்கும்போது உன்னை கண்டு அநேகர் பயப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டு அநேகர் உனக்கு பயப்படுவார்கள். நீ கடவுளுடைய வழியிலே நடக்காமல் இருந்தா யாருமே உனக்கு பயப்பட மாட்டாங்க. இப்போ என்னையெல்லாம் யாரு பார்த்தாலும் என்னைய சொந்த இந்த முறை வச்சு கூப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்? அவர் பாஸ்டரா இருக்கிறார். அல்லேலூயா. மச்சான் சொல்ல வரவே மச்சான் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுநாதர் வந்துட்டாரப்பா, கிண்டலா, இயேசுநாதர் வர்றார். ஏன்னா மச்சான்னு சொல்ல அந்த முறை உள்ள ஆட்கள். ஏன்னா அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு அநேகர் உனக்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர் வழியிலே நீ நடக்கிறாய், அவருடைய வார்த்தையின்படி நீ வாழ்கிறாய். அப்படி நான் வாழும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வாழ்க்கையிலே கிடைக்கும். நம்மோடு கூட கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் வழியிலே நடக்காவிட்டால், அவர் பாதையிலே நடக்காவிட்டால் எல்லாருக்கும் நீ பயப்படுவாய். யாரை கண்டாலும் நீ பயந்து ஓடுவாய். ஏன்? அவர் வழியிலே நீ நடக்கல, அவர் வார்த்தையை நீ கை கொள்ளல. அதனால உனக்கு நிறைய பயம் வரும். ஆமென். ஸ்தோத்திரா. ஆண்டவர் வழியிலே நீ நடந்தால் மனுஷனுக்கு பயப்படுற பயம் உன்னை விட்டு விலகும். அல்லேலூயா. உன்னை கண்டு அநேகர் பயப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தை ஆமென் நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது, அவர் நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது அநேக மனிதர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். ஏன்? நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டார்வின் ஒருத்தர் குரங்கில் இருந்து தான் மனுஷன் வந்தான் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் ஸ்தோத்திரம் ஆராய்ச்சியின் காலம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஆராய்ச்சியின் காலம். மனிதர்கள் இறைவனின் படைப்பு அல்ல, இயற்கையின் படைப்பு. அவர் எழுதினருடைய அர்த்தம், மனிதர்கள் கடவுளுடைய படைப்பு அல்ல, இயற்கையின் படைப்பு. இந்த புக்கு பெயர் ஆராய்ச்சியின் காலம். அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி மரண படுக்கையில் கிடக்கிறார். ஆனால் அவர் புஸ்தகத்தை ஏராளம் பேர் படித்து அதை பின்பற்றுகிறவர்களாக மாறிட்டார்கள். மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான், கடவுள் படைப்பு அல்ல. ஸ்தோத்திரம். அவர் வியாதியிலே மரண படுக்கையில் கிடக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவர் சொன்னாரா, கண்ணீர் விட்டு அழுதாரா, ஐயோ நான் விளையாட்டாகவா அல்லவா இந்த புஸ்தகத்தை நான் எழுதினேன், ஆனால் ஏராளம் கோடிக்கணக்கான மக்கள் இதை வாங்கி படிச்சுட்டு கடவுளை விட்டு விளையிட்டாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாராம். ஆனால் அந்த வியாதியிலே அவர் கொடூரமான வியாதியிலே மரிச்சு போனாராம். என்னாகமம் 32 அதிகாரத்தில் 23 வசனத்தை வாசிங்கள். என்னாகமம் 32:23. என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாருங்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அவர் டார்வின் சொல்றவர் மரிக்கும் பொழுது அவர் கண்ணுக்குள்ள வந்ததெல்லாம் அவர் எழுதின அந்த ஆராய்ச்சியின் காலம் என்கிற புஸ்தகம் தான். அந்த பாவம் தான் அவர் கண்ணுக்குள்ள எப்பொழுதும் நின்று கொண்டே இருந்ததா. ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகள் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாலாம். ஜெபம் பண்ண வரும்போது அவள் சொன்னாலாம், நான் எப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ண போனாலும் ஒரு அழகான பலகை என் கண்ணுக்குள்ளே வருது. அந்த பலகை என் கண்ணுக்குள்ளே வந்த உடனே என் ஜெபம் நின்று போயிடுது அப்படின்னு சொன்னாலும். இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, சிலுவை மரம் அல்லவா கண்ணுக்குள்ளே வரணும், உனக்கு ஏன் ஒரு அழகான பலகை கண்ணுக்குள்ளே வருது? அல்லேலூயா.
அப்படின்னு இவர் கேட்டாரா. நீ வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு பலகையை களவாண்டிருக்கியான்னு கேட்டாரா. அவள் சொன்னாலாம், ஆமாம், ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பலகை கிடந்தது, அதை நான் களவாண்டுட்டு போனேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. அந்த பலகை தான் உன் கண்ணுக்குள்ளே வருது. அந்த பலகை கண்ணுக்குள்ளே வந்த உடனே ஜெபம் நின்றுதான். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நின்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக பாவம் நமக்கு முன்னாடி நிற்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த டார்வின் சாகும் பொழுது அந்த புஸ்தகம் தான் அவர் கண்ணுக்குள்ளே வந்து கொண்டே இருந்ததான். என் வாழ்க்கையில் நான் செய்த ஒரு பெரிய பாவம் இதுதான். ஹல்லேலூயா. அதனாலே அவர் ஒரு கொள்ளை நோய் அவருக்கு வந்து அவர் மரித்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில் அவர் நாமத்தை நான் உயர்த்தும் பொழுது நமக்கு ஒரு நல்ல முதிர்ந்த வயதில் நல்ல தீர்க்க ஆயுசில் நமக்கு ஒரு மரணத்தை கர்த்தர் தருவார். யாருக்குமே வேண்டாம் போல என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதிர்ந்த வயது வர கர்த்தரை ஆராதிக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க, முதிர்ந்த வயது வரை கிடந்து என்ன செய்கிறது, போய் சேர வேண்டியதானே. அந்த மாதிரி யாரும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும். அல்லேலூயா. அதற்கு நல்ல பலனை தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நல்ல மரணம் சொல்றது, யாருமே உங்களை ஸ்தோத்திரா உங்களோடு கிடந்து சீரழியாம நல்லா நடந்து திரிஞ்சு சாப்பிடக்குள்ள போக, ரெஸ்ட் ரூம் போக, அப்படி போய்கிட்டு போதே என்னது போயிடணும், அது போயிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. உங்களோட கிடந்து சக்காடி, ஆமென், உங்களோட கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அள்ளி இதை அள்ளி கிடந்து பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுத்து அப்படி அல்ல. அல்லேலூயா. நல்ல பலத்தோட ஸ்தோத்திரா எங்க போகணும்? போற இடம் எது? பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நரகம் என்பது ஒரு கொடூரமான இடம், பரலோகம் என்பது ஒரு இன்பமான ஒரு இடம். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆகவே பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு ட்ரைனிங் தான் இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை சபையில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. சபை என்பது ஆமென் ஸ்தோத்திரா புரணி பேசுகிற ஒரு இடம் அல்ல, கோல் சொல்ற ஒரு இடம் அல்ல. பரிசுத்தமாகி தூய்மையாகி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை சபையிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நாம் முடிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரா. பாபிலோன் தேசத்திலே நிறைய வாலிபர்கள் அங்கே அடிமையாக ராஜாவுடைய வேலைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆளுதான் தானியேல். தானியேல் ஸ்தோத்திரா பரிசுத்தமான ஒரு வாலிபன், நல்ல ஜெபிக்கிற ஒரு வாலிபன். ஸ்தோத்திரா. அவன் தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக கரங்களை நீட்டி ஜெபிக்கிறான். இதை ஸ்தோத்திரா அவன் ஒரு மேன்மையான இடத்துல இருக்கிறான், ராஜாவுக்கு பிரியமான ஒரு மகனாக இருக்கிறான். இதை கண்டு சில பேர் அவன் மேலே பொறாமைப்பட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன சட்டம் என்றால் 30 நாள் அளவும் ராஜாவிடத்திலே விண்ணப்பம் பண்ணாமல் ராஜாவை பார்க்காமல் இருந்தா அவனை சிங்க கெபியிலே போடணும். அதாவது 30 நாள் வரை இடையில ஸ்தோத்திரா ராஜாவை பார்க்க வராமல் இருந்துடக்கூடாது. ராஜாட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும், கடவுள்கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி வசனம் இருக்குது. கடவுள்கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட தான் வந்து விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. சட்டத்துக்கு தரியூர் ராஜா சைன் பண்றார். அதுக்கு பின்பும்
தானியேல் தன் தேவனை நோக்கி ஆமென் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை குறையாக கண்டுபிடித்து தானியேலை ஸ்தோத்ரா தானியேலை பிடித்து சிங்க கெபியிலே போடுகிறார்கள். தானியேல் செய்தது என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தானியேல், ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தானியேல், ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்திலும் நான் வருவேன். அதான் ஒரு பாடி சொல்லுகிறது, சிங்க கேபியோ சூளை நேரு போ காத்திடு. எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருவாரா? அந்த கையெழுத்து வைக்கப்பட்டிருக்குது, ராஜா கையெழுத்து வைத்து விட்டார். ஆனா தாவீது தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களை கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, தடை இருக்குது ஆனா ஜெபம் பண்ணணும். ஆமென். நேரம் இல்லை ஆனா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா நான் தீவிரமா நான் செய்வேன். அல்லேலூயா. தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். தானியேலை குறித்து ஒரு குறையுமே ஒன்று கண்டுபிடிக்க முடியல. தானியேலை குறித்து ஜெபம் பண்றதுல தான் குறையை கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம குறைகளை நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா. உட்காந்து நைட்டெல்லாம் படுத்துக்கிட்டு யோசிப்பாங்க, எப்படியெல்லாம் நம்ம குறை கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமான்னு சில திட்டங்கள்லாம் பண்ணி காலையில் கொண்டு ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட அவுத்து விடுவாங்க. அல்லேலூயா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தானியேல் மேலே ஒரு குறை கண்டுபிடிக்க முடியல, ஜெபம் பண்ணுறதை வச்சு தான் குறை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆக கடவுள் காரியத்தை வச்சு ஒரு குறை கண்டுபிடிச்சு தானியேலை சிறையில சிங்க கெபியில போடுகிறார்கள். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்கள், அப்பொழுது ராஜா கட்டளையிட தரியூர் ராஜா மனசு அவனுக்கு வரல கட்டளையிட. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஆமென். சிங்கங்கள் ஸ்தோத்திரா ஒரு ஆக்டிவ் இல்லாம இருக்குது. அது சும்மா அப்படியே வாங்க மாப்பிள்ளை வாங்க, யாரு சிங்கம் தானியேலை பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, சிங்கம் பேசுது. அல்லேலூயா. ஒரு அந்த சீற்றம் அந்த வெறி இதெல்லாம் இல்லாம சும்மா அமைதியா நடந்துட்டே தெரியுது. அல்லேலூயா. ஆனா என்ன குறை? ஸ்தோத்திரா. தானியேல் தினமும் 3 வேளையும் கர்த்தருக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் செலுத்தினா, ஸ்தோத்திரம் செலுத்தினா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினா, சிங்கமெல்லாம் தன்னுடைய வாயை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் மனசாட்சியில ஒரு என்ன வருது, கண்டிப்பா கடவுள் தப்புவிப்பார். அநேகர் மனசாட்சியில கடவுள் பேச ஆரம்பிச்சிருவா. ஆமென். கடவுள் நிச்சயமா தானியேலை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஏன்? தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறான். ஆமென். இடைவிடாமல் தூங்குனான். அல்லேலூயா. அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிறான். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கல்லு கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். அல்லேலூயா. 20, 21, 22 வாசிங்க.
கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்கள், ராஜா இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷன் தானியேல், இப்படி சிங்க கெபியில போட வச்சுட்டானுங்களே. அல்லேலூயா. இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வராம, ஸ்தோத்ரா, காலையில விடாம அதிகாலையில அவன் துயர சத்தமா ஓடி வருகிறான். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஒரு கடவுளை அறியாத ஒரு மனுஷன், அவன் பாபிலோன் ராஜா. ஆமென், ஸ்தோத்திரா. ஒரு ராஜா அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மனிதன். 120 நாடுகளை ஆண்ட இந்த ராஜா, 120 நாட்டை ஆண்ட தரியு ராஜா. அல்லேலூயா. இரவெல்லாம் தூக்க வரல, காலையில ஓடி வந்து, ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க. சிங்க கெபியில கடந்துகிட்டு யாருக்கு வாழ்த்து சொல்றான்? ராஜாவை பார்த்து வாழ்த்து சொல்றார். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சிங்க கெபியில இருந்துட்டு ராஜாவுக்கு வாழ்த்து சொல்லியிருப்போமா? அல்லேலூயா. நான் இரவெல்லாம் தூக்கம் வராம முழிச்சுக்கிட்டே கிடந்தேன், நல்ல சாப்பாடு இல்லை, நீ மாத்திரம் நல்ல சொகுசா இருந்து வர்ற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு அவரை பார்த்து திட்டி இருப்பான். நீர் ராஜாவே, நீர் என்று வாழ்க. 22 வசனம் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. அதேனென்றால் ஏன் கேட்கிறீங்களா? சிங்கம் ஏன் கடிக்கலைன்னு கேட்கிறீங்களா? அதேனென்றால், அல்லேலூயா, நான் தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவன். ஏன்னு கேட்கிறீங்களா? நான் கடவுளுக்கு முன்னாடி ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழுகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறான், கடவுளுக்கு முன்னாடி நான் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழுகிறேன். எத்தனை பேர் எப்படி வாழ்றாங்க? ஓகே, அது ரைட், அவங்கவுங்க சுபாவம். அல்லேலூயா. ஆனால் நான் என் வாழ்க்கையை நான் பாதுகாக்க, நான் அவங்க அப்படி பேசுகிறாங்க சொல்கிறதுனால நானும் அவங்கள மாதிரி மாறிட முடியுமா? அது அவங்களுடைய கேரக்டர், அது அவங்களுடைய குணம், அது அவங்களுடைய சுபாவம். அல்லேலூயா. அவன் சிங்கங்கள் ஏன் என்னை கடிக்கலன்னு நீங்க கேட்கிறீங்களா? அதேனென்றால், ஸ்தோத்திரம், நான் தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவனாய் இருந்தேன், உமக்கும் நான் நீதி கேடு செய்தது இல்லை. சிங்கமெல்லாம் ஃபாஸ்டிங், சிங்கமெல்லாம் வாயை மூடிடுச்சு. ஐயோ, பல்ல திறக்க முடியலையே, யாரோ ஒருத்தர் கட்டிட்டாரு. அவன் தானியேல் சொல்றான், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அதே மாதிரி நாமும் கர்த்தருக்கு முன்னாடி நீதி கேடு செய்யாம குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தா எல்லாருடைய வாயை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேருடைய வாயை நமக்கு விரோதமா திறந்திருக்குது? என்ன திறக்கட்டும், திறக்கட்டும். அல்லேலூயா. வாய்கள் திறக்கட்டும். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் தூதனை அனுப்பி வாய்களை என்ன செய்தாரா? கட்டினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரா. நான் தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, நல்ல உள்ளங்கள் எல்லாம் சந்தோஷப்படும். தரியு ராஜாவுக்கு ஒரு நல்ல உள்ளம், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. டே தானியேல், உள்ள இருந்து சத்தம் கேட்குது, தானியேல் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே நல்ல உள்ளங்கள் எல்லாம் நல்ல மனிதர்களோடு என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சி அடைவார்கள். நல்ல உள்ளம் அல்லாதவர்கள்
பொறாமப்படுவார்கள். அல்லேலூயா. நல்ல உள்ளங்கள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஆமே, தரியு ராஜாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓ தானியேல் ஆமே உயிரோடு இருக்கிறா. ஆமே ஸ்தோத்திரா. தானியேல் ராஜாவே நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அதே நின்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை நிறைய பேர் வாழணும். குறையா குமிச்சு வச்சா என்னத்துக்கு சபையில் இருக்கிறோம்? நம்ம குறையா குமிச்சு வைக்கிறது. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன உள்ள குமியல், அது கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகாது என்னைக்குமே, அது பெண்டிங்கில் இருக்குது. இப்போ புதுசாக இந்த 2025 ஒரு குமியல் வந்துக்கிறது. இது 2025 வர்ற குமியல். அல்லேலூயா. இதுவும் கேன்சல் ஆகுது, குமிச்சு வைக்கிறது. ஆகவே எபிரேயருடைய பாவம் இன்னும் பரலோகத்தை எட்டவில்லை. இப்படி அடிக்கிட்டே இருப்பாராம். பரலோகத்தை எட்டிட்டா சோதம் குமாராவை அழிச்சது மாதிரி அழிப்பார். ஆகவே எமோரியர்களுடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை. ஸ்தோத்ரா. சபையில் இருப்பது எதற்காக? ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் சபையை உருவாக்கினார். அல்லேலூயா. ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழத்தான் இயேசு சிலுவையை தூக்கி இரத்த சிந்தினார். அதுக்குத்தான் இந்த சபையை உருவாக்கினார். சபையில் இருக்கிற சண்டாளர்களாக அல்ல, சபையில் இருக்கிற சண்டை போடுறவர்களாக அல்ல, சபையில் இருக்கிற குற்றமற்றவர்களாக. ஆமென். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக. அதனால ஆண்டு சொல்லுகிறார், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்துக்கு உன்னை அதிகாரியா மாற்றுவேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. எஜமான் சொல்றது கர்த்தருடைய சந்தோஷம். பரலோகம் என்பது எஜமானுடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ளே போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே வாழுகிறது குற்றங்களை குமிச்சு வைப்பதாக அல்ல. இன்னைக்கு சில பேரை பார்த்தா நக்கலாகவே பிறரை தூசிக்கிறாங்க. நக்கலாகவே கிண்டலாகவே பிறரை தூசிக்கிறாங்க. சபையில தான் இருக்கிறாங்க, ஒரு சத்தியமும் விளங்கலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆக சபை என்பது குற்றமற்றவர்களை உருவாக்குவதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி மக்கள் பெருகுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையை தூக்கி எருசலேம் வீதி வழியை நடந்து போனார். அதுக்காகத்தான் சிலுவையிலே தொங்கி உயிரை கொடுத்தார். சாமி 3ஆவது நாள் பூமியிலிருந்து உயிரோடு எழும்பினார். இந்த சபையை அதுக்காகத்தான் உருவாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆமென். 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதமும் தானியேல் இடத்துல காணப்படவில்லை. சூப்பரா எப்படி போனானோ அப்படியே மேல வந்தான். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. தானியேல் மேல் குற்றச்சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்கள் கெபிகளை போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாவம் எலும்புகளை நொறுக்குகிறது. பாவம் ஒரு குடும்பத்தை அழிக்கிறது. இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அவங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து கெபியில் போட்டாங்களாம். அப்படியே முழுங்கிருச்சு சிங்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. அவங்களுடைய பிள்ளைகளும் சிங்க கெபியிலே போட்டார்கள். ஆகவே தானியேல் ஸ்தோத்திரா கர்த்தரை உயர்த்துகிறவனாக, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவனாக இருந்தா சிங்க கெபியிலே கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 27, 28. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் அவன் செத்து போயிட்டான் தரியு. அடுத்து பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும்
அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய். இதில் 2 ராஜாக்களை தான் சொல்லியிருக்குது. ஆனால் தானியேல் 4 ராஜாக்களுக்கு கவர்னரா, ஸ்தோத்ரா, ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பில் ஒரு கவர்னரா, தேசத்தினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பிலே தானியேல் இருந்தான். 4 ராஜாக்கள் காலம். ஆமேன். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. அவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு குடும்பமாக இருப்பாய் என்றால் உன்னை பார்த்து நிறைய பேர் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. தானியேல் காரியம் 4 ராஜாக்கள் காலவர அது தோல்வியோடு அல்ல, அது ஜெயமாயிருந்தது என்று ஸ்தோத்ரா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28 நான் வாசிக்கிறோம். உங்கள் காரியமும் ஜெயமாயிருக்கணும் என்றால் தானியேல் தினமும் 3 வேளையும் செவிக்க கூடாது என்று சட்டம் ஏற்றின பின்பும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.